ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா ஒரு ட்ரை பெப்பர் சிக்கன் தான் பார்க்க போறோம். சுலபமா எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோக்கு போய் பார்க்கலாமா? வெல்கம் பேக் டு ஹோம்மேக்கர் குட்டிமா பிளாக். இப்போ ஒரு கடாயில நான் ட்ரையா எல்லாமே ஃப்ரை பண்ண போறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா, அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதையும் இதில் வந்து நல்லா வறுக்க போறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். காரம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போதில்லை, அதனால 4 நீட்டு காஞ்ச மிளகாவை எடுத்திருக்கேன். இது எல்லாமே எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துட்டு பவுடர் பண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அதே கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே இதில் போட்டுட்டு நல்லா வதக்க போகிறேன். இது நல்லா வதக்கிறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுலேயே வந்து சால்ட்டு சேர்த்துற போகிறேன். ஏன்னா வந்து மசாலா கடைசி வரைக்கும் சேர்க்கல, எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இந்த வெங்காயத்துலேயே சேர்த்துற போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையுமே சொல்கிறது என்னன்னா, நான் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி போடுவேன். இப்போ ஒரு பச்சை மிளகாய், நீட்டு பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இதெல்லாமே போட்டு ஓரளவுக்கு வதக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை வதக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு ஏன் சொன்னேன்னா, சிக்கனை இது கூட நான் வேக வைக்க போகிறேன். எண்ணெய், அதாவது தண்ணி எதுவுமே இல்லாமல். ஏன்னா சிக்கன் வந்து நான் 350 எடுத்திருக்கேன். சிக்கன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விடும், வெங்காயத்துலேயும் தண்ணி விடும். அதனால் அது அப்படியே தட்டு போட்டு தான் மூடி ஒரு 3 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒரு அளவுக்கு 2 தடவை 3 தடவை கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவிலே வந்து அந்த 3 நிமிஷம் வெந்துடும். இப்போ தட்டு போட்டு நான் உங்களுக்கு அப்புறமா திறந்து காட்டுறேன் பாருங்கள். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கும். இப்போ இந்த அரை வேக்காடுலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பவுடர், அதை இது கூட நான் சேர்க்க போகிறேன். கரெக்டான ஒரு அளவு, நான் இந்த 350க்கு நான் சொன்ன அளவு கரெக்டான மசாலா இது. மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போற கிடையாது இந்த ட்ரை பெப்பர் சிக்கனுக்கு. இதை நல்லா ஒரு அளவுக்கு வதக்கி விட்டுடுங்க. இப்போ இது நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு அளவுக்கு மசாலா இதில் கிளறியாச்சு. தண்ணியோட அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 டம்ளர் தான் நான் ஊற்றிருக்க போகிறேன். பாருங்க, மீதி தண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, இது வந்து ட்ரை பெப்பர் சிக்கன்னால தண்ணி ரொம்ப கம்மியாக தான் ஊற்றணும். இப்போ இதே மாதிரி இந்த மசாலா வந்து இது கூட நல்லா ஊறணுன்றதுக்காக மறுபடியும் நான் தட்டு போட்டு மூடுறேன். அப்போதான் நல்லா ஓரளவுக்கு வேகும், கூடவே கிறிஸ்பியாக நல்லா மசாலா இது கூட ஒட்டும். லாஸ்ட்டாக நான் இதை வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்க்க போகிறேன். ஏன்னா இதில் எந்த மசாலாவும் நம்ம பார்த்தீங்கன்னா கார ஸ்பைசஸ் எதுவுமே சேர்க்காததுனால நான் வந்து பெப்பர் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது வந்து ட்ரை பெப்பர் சிக்கன்ன்றதுனால. பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இது இந்த மசாலாவும் ஒரு அளவுக்கு ஊறணும். பாருங்க, இந்த அளவுக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்காக தட்டு போட்டு மூடி வைப்போம். அப்போதான் பெப்பர்ல இறங்கும். பாருங்க, நான் திறந்து காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு. இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சூப்பராக ட்ரை பெப்பர் சிக்கன் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி வீடியோ வேணா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.